அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் இப்ப அந்த வயதான பறவையோட வீட்டு முன்னால ஒன்னா கூடி இருந்தாங்க. ஏன்னா அந்த காட்டுல அப்ப கடுமையான உணவு பஞ்சம் உண்டாயிடுச்சு. பறவைகள் எல்லாம் உணவு கிடைக்காம ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வயதான பறவைக்கு அனுபவம் ரொம்பவும் அதிகம்ன்றதால வயதான பறவைய சந்திச்சு ஆலோசனை கேட்கலான்னு எல்லா பறவைகளும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இங்க பாருங்க பறவைகளே, பொதுவா உணவு பஞ்சம் வந்துச்சுன்னா பறவைகள் எல்லாம் வேற காட்டை தேடிதான் போவாங்க. ஆனா நீங்க அப்படி போகாம இந்த காட்டிலேயே இருந்து உணவு பஞ்சத்தை சமாளிக்க நினைச்சிருக்கீங்க. இத நினைச்சா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயம் என்னால உங்க கூட வந்து உங்களுக்கு வழிகாட்ட முடியாது. அதனால என்கிட்ட உள்ள ஒரு வரைபடத்தை தரேன். அதை பார்த்து கவனமா போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்க கிடைக்கும். இப்படி சொன்ன அந்த வயதான பறவை ஒரு வரைபடத்தை சோனா குருவி கிட்ட கொடுத்தது. அம்மா, உங்களால எங்க கூட வர முடியாட்டியும் இந்த வரைபடத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. பிறகு அந்த வரைபடத்தை வாங்கின இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. இந்த வரைபடத்தை எடுத்துக்கிட்டு நானும் சோனாவும் கிளம்புறோம். நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க. முடியாது, உங்க 2 பேரை மட்டும் தனியா அனுப்ப முடியாது. கூட நானும் வரேன். இங்க பாரு புறா, உன்னோட குழந்தை ராஜிக்கு 2 நாளா காய்ச்சலா இருக்கு. அதனால இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. உனக்கும் பதிலா நானும் கோரியும் இவங்க கூட போயிட்டு வரோம். காலுக்காகத்தோட இந்த ஐடியாவை அங்க இருந்த எல்லா பறவைகளும் ஒத்துக்கிட்டாங்க. பிறகு ராணா குருவி, சோனா குருவி, காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்க 4 பேரும் அந்த வரைபடத்தை எடுத்துக்கிட்டு உணவு தேட கிளம்பி போனாங்க. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்த இவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு பெரிய மரத்தோட கிளையில வந்து உக்காந்தாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, நாம இந்த இடத்துல இருந்து இப்ப தெற்கு புறமா பறந்து போகணும்னு இந்த வரைபடம் சொல்லுது. காலு, இந்த வரைபடத்துல ஒரு மண்டையோட்டு படம் இருக்கு. அது எதை குறிக்குது? ராணா, அந்த இடத்துல உணவு தேட போற நம்மள மாதிரி பறவைகளுக்கு பயங்கர ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த இடத்த நாம ராத்திரியில கடக்க நினைக்க கூடாது. பகல் நேரத்துல தான் கடந்து போயாகணும். அப்படி பகல் நேரத்துல கடந்து போறப்ப கூட ரொம்பவும் ஜாக்கிரதையா கடந்து போகணும். பிறகு மறுபடியும் எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து போனவங்க ஒரு இடத்துல கூட நின்று ஓய்வு எடுக்காம தொடர்ந்து பறந்துகிட்டே இருந்தாங்க. இப்படி தொடர்ச்சியா பறந்துகிட்டே இருந்ததால ரொம்ப தூரத்தை கடந்து வந்துட்டாங்க. அந்த சமயத்துல ராத்திரியும் ஆயிடுச்சு. பிறகு ஓய்வெடுக்கிறதுக்காக எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. அந்த சமயத்துல அந்த வரைபடத்தை பார்த்த காலுக்காக அதிர்ச்சி ஆயிடுச்சு. காலண்ணா, என்னாச்சு? ஏன் உங்க முகம் பயந்த மாதிரி இருக்கு? காலுஜி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க இந்த அளவுக்கு பயந்து போற மாதிரி அந்த வரைபடத்துல என்னதான் இருக்கு? நண்பர்களே, நாம ராத்திரியில எந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாம இப்ப நின்னுகிட்டு இருக்க இடத்துல தான் இந்த வரைபடத்துல மண்டையோடு போட்டு அபாயங்கிறத காட்டியிருக்காங்க. இது ரொம்பவும் ஆபத்தான இடம். நம்மளோட உயிருக்கு இங்கே எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதை கேட்ட உடனே அந்த பயத்துல அங்க இருந்து எல்லாருக்கும் வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல ஆந்தைகள் கத்துற சத்தம் இந்த பறவைகளுக்கு இருந்த பயத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. உடனே எல்லா பறவைகளும் அங்கிருந்து செடிகளுக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல 2 ஆந்தைகள் அந்த இடத்துக்கு வந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. நண்பா, எதுக்காக நாம இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? சுந்தரவனக்காட்டுல இப்ப உணவு பஞ்சம் ஏற்பட்டு நிறைய பறவைகள் இந்த வழியா பறந்து போறதா நம்ம கழுகு அரசருக்கு செய்தி வந்திருக்கு. அப்படியா? ஆமா, அப்படி வர்ற பறவைகளை பிடிச்சு நாம அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு போய் அரசருக்கு உணவாக்குனா நமக்கு நிறைய வெகுமதி கொடுப்பாராம். அந்த ஆந்தைகள் இப்படி பேசிக்கிறது கேட்ட எல்லா பறவைகளும் பயத்துல மூச்சு விட கூட மறந்து போய் நின்னாங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலுஜி, நாம மறுபடியும் நம்ம காட்டுக்கு போவோமா? நீ பேசாம இருந்தீன்னா நாம காட்டுக்கு கண்டிப்பா போவோம். இப்படி பேசிக்கிட்டே இருந்தீன்னா நம்ம எல்லார் கதையும் இங்கேயே முடிஞ்சிரும். அப்படியா காலுஜி? அப்படின்னா சத்தம் போடாம இருக்கேன். என்னை எப்படியாவது நம்ம காட்டுக்கே அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. இங்க பாரு நண்பா, நாம விடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கணும். அப்பதான் பறவைகள் இந்த வழியா பறந்து போறத தடுத்து நிறுத்த முடியும். பிறகு ராணா குருவி, சோனா குருவி, காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்க எல்லாருமே ராத்திரி பூராவும் கண் விழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்தைகள் 2 பேரும் அங்கிருந்து பறந்து போனாங்க.
இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்ட எல்லா பறவைகளும் பிறகு மறுபடியும் தங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து வந்த அவங்க இப்ப அந்த ஆபத்தான பகுதியை விட்டு பாதுகாப்பான பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பிறகு அங்கிருந்த ஒரு பெரிய அருவிக்கரையில உட்காந்து அந்த வயதான பறவை கொடுத்த வரைபடத்தை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த அருவியை தாண்டி அந்த பக்கம் உள்ள இடம் எல்லாத்தையும் பச்சை கலர்ல வரைஞ்சிருக்காங்க. காலு, அப்படின்னா அந்த பக்கம் நமக்கு தேவையான தானியங்களும் பழங்களும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பகுதியை பச்சை கலர்ல வரைஞ்சிருக்காங்க. ஆமா ராணாஜி, அப்படிதான் இருக்கும். நாம நேரத்தை கடத்தாம சீக்கிரமா இந்த அருவியை தாண்டி பறந்து போகணும். பிறகு இவங்க எல்லாரும் அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து போனவங்க சீக்கிரமாவே அருவியை தாண்டி அருவிக்கரைக்கும் அந்த பக்கம் உள்ள இடத்த நோக்கி பறந்து போனாங்க. இப்படி அந்த பக்கம் பறந்து போன பறவைகள் எல்லாரும் சீக்கிரமாவே அங்க இருந்த பசுமையான காட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த இடம் எந்த பக்கம் திரும்பினாலும் பசுமையான பயிர்களும் இனிப்பான பழங்களை உடைய மரங்களுமா காட்சி அளிச்சது. வந்து சேர்ந்துட்டோம். நாம எந்த இடத்துக்கு வரணும்னு நம்ம காட்டுல இருந்து கிளம்பி கஷ்டப்பட்டு பறந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆமா, இப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாம பெரிய சாதனை பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. வானத்துல கருமேகங்கள் சூட ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரமாவே மழை வரும்னு நினைக்கிறேன். ராணா குருவி இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுல இடி சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. பிறகு அங்க இருந்த எல்லா பறவைகளும் அந்த வயல்ல இருந்த ஒரு சின்ன குடிசையில மழைக்காக ஒதுங்கி நின்னாங்க. இப்படி இவங்க எல்லாரும் மழைக்காக ஒதுங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா மழை மட்டும் விடவே இல்லை. நண்பர்களே, இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது. தானியங்களையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்தாகணும். சோனா, நாம என்ன வேணும்னா இங்க நிக்கிறோம்? இந்த மழையில நம்மளால எப்படி பறந்து போக முடியும்? இந்த மழையில பறந்து போக நம்ம கிட்ட என்ன கொடையா இருக்கு? நம்ம கிட்ட இப்போ கொடை இல்லைதான், இருந்தாலும் நம்ம நினைச்சா கொடையை உண்டாக்க முடியும். என் கூட எல்லாரும் வாங்க, வாழை இலைகளை எடுத்துட்டு வந்து நம்ம கொடையை தயார் பண்ணுவோம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு எல்லா பறவைகளையும் அழைச்சிட்டு போய் நிறைய வாழை இலைகளை எடுத்துட்டு வந்தது. அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்படி எடுத்துட்டு வந்த வாழை இலைகளை வச்சு சீக்கிரமாவே 4 கொடைகளை தயார் பண்ணிடுச்சு. சோனா, நீ வாழை இலைகளை வச்சு இவ்வளவு அழகா கொடை தயார் பண்ணுவன்னு எனக்கே இப்பதான் தெரியும். நண்பர்களே, இதுக்கப்புறம் நம்ம காட்டுக்கு பறந்து போறதுக்கு எந்த தடையும் இல்லை. வாங்க, நாம எல்லாம் போய் தானியங்களையும் பழங்களையும் பறிச்சு மூட்டைகளாக கட்டி எடுத்துப்போம். இப்படி பேசிக்கிட்டவங்க பிறகு பழமரங்கள் இருந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. இப்படி போனவங்க அவங்க எடுத்துக்கிட்டு போயிருந்த ஸ்டாக்கு பையில பழங்களை பறிச்சு போட ஆரம்பிச்சாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. மிட்டு, பொறுமையாயிரு. நம்ம காட்டுல உள்ள பறவைகள் உணவு தேட போய் 2 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியும் திரும்பி வந்துருவாங்க. ராக்கி கிளி குடும்பம் மட்டும் இல்லை, அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் உணவு தேட போன ராணா குருவி குடும்பத்தையும் காணுக்காகத்தோட குடும்பத்தையும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, நம்ம பையன் ராஜுவுக்கு இப்ப காய்ச்சல் சரியாயிடுச்சு. ஆனா இப்ப அவனுக்கு நிறைய பசி எடுக்குது. ராணி, நானும் உணவு தேட போன நம்மளோட நண்பர்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்படியும் அவங்க திரும்பி வந்துருவாங்க. இந்த சமயத்துல உணவு தேட போன நண்பர்கள் 4 பேரும் உணவு மூட்டையை தூக்கிட்டு தங்களுடைய காட்டை நோக்கி வேக வேகமா வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி ஓய்வில்லாம பறந்து வந்த இவங்க சீக்கிரமாவே தங்களோட காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க இப்படி தங்களோட காட்டுக்கு வந்து சேர்ந்த சமயத்துல மழையும் சுத்தமா விட்டுடுச்சு. அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் இவங்களை எதிர்பார்த்து ஒரு பெரிய மரத்துல காத்திருந்தாங்க. உணவு மூட்டைகளை தூக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு வந்து சேர்ந்த இவங்க 4 பேரையும் பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. நம்மளோட நண்பர்கள் நாம அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை வீணாக்காம சீக்கிரமா திரும்பி வந்துட்டாங்க. அதே சமயம் உணவும் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா, நம்மளோட பசியை தீக்கிறதுக்காக உயிரையே பணைய வச்சு போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லா பறவைகளும் சந்தோஷப்படாத பார்த்த இவங்க 4 பேருக்கும் ரொம்பவும் பெருமையா இருந்தது. பிறகு அந்த மூட்டையில இருந்த பழங்களையும் தானியங்களையும் ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. பிறகு கொஞ்சம் பழங்களையும் தானியங்களையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த வயதான பறவை கிட்ட கொடுத்துட்டு அந்த பறவைக்கு நன்றி சொன்னாங்க.